அதான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த நாளிலிருந்து சகோதரர் ஜான் மார்க் எடுக்கக்கூடிய வேத பாட வகுப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சாலிகிராமம் சபையாருக்காகவும் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையினுடைய ஆத்மீக வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கிற இந்த பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். படிக்கக்கூடிய வேத பாட சத்தியங்கள் ஆத்மாக்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடைவதற்கும் சத்தியத்திலே ஊன்ற கட்டப்படுவதற்கும் ஏதுகரமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திடலாம். பாடங்களை எடுக்கக்கூடிய சகோதரனையும் நீர் பலப்படுத்தி ஏற்ற வார்த்தைகளையும் ஞானமுள்ள வசனங்களையும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு எடுத்து ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் ஜான் மார்க் அவர்கள் ஓவர் டு ஆவாரம்பட்டை, ஆந்திரா பக்கத்துல இருக்கிறார். அனுப்பப்பட்டு தான் அவரு இப்ப இருக்கிறது. அவரு அந்த பைபிள் காலேஜ்ல இருக்காரு. எல்லாருக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேத வகுப்பை எடுக்கும்படியாக சாலிகிராமம் சபையார் எனக்கு கொடுத்த அழைப்புக்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் கேட்கிற யாவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஜெபிக்கின்றேன். அதே போல நீங்களும் கேளுங்க. ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா வகுப்பு முடிகிற நேரத்துல உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும். தாராளமா நீங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம். ஒருவேளை பர்சனல், அதாவது பப்ளிக்கா கேட்க முடியல, பர்சனலா கேட்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணலாம். எப்போ வேணாலும் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு நான் எப்பவுமே வாஞ்சியா இருக்கின்றேன். சரி, பழைய ஏற்பாட்டு பலிகளில் இருந்து வேத சத்தியங்களை நம்ம என்ன செய்வோம், நாம் இப்பொழுது இருந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முக்கியமா நம்ம எல்லா பலிகளை குறித்து நாம் பார்க்க போகிறது இல்லை. விசேஷமாக லேவியராகமத்துல முதல் 7 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய 5 விதமான பலிகளை குறித்து நாம பார்க்க போகின்றோம். நான் வேகமா அந்த பலிகளுடைய பெயர்களை நான் சொல்லுகிறேன், எழுதுறவங்க எழுதிக்காங்க. முதலாவது சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி. இரண்டாவது போஜன பலி, போஜன பலி. மூன்றாவது சமாதான பலி, சமாதான பலி. நான்காவது பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சரிங்களா? இந்த நிலையில இந்த 5 பலிகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். இந்த லேவியராகமத்துக்கு முன்பதாக ஒரு சில சரித்திர பின்னணியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அந்நிய தேசத்துல 400 வருஷம் நீங்க அடிமைகளா இருப்பீங்க, அதன் பின்பு நீங்க மிகுந்த பலத்த சத்துவத்தினாலே விடுவிக்கப்பட்டு என்ன செய்வீங்க, உங்களுடைய வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த யாத்திராகமத்தினுடைய துவக்கம் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபனுடைய குடும்பமானது எகிப்துக்கு வரக்கூடியதுல, அதாவது அவங்க எகிப்துல சேர்ந்தாங்க அப்படின்ற அதோட ஆரம்பிக்கிறது. அவங்க 70 பேர் என்ன செய்யறாங்க, வருகிறார்கள் அப்படின்றதோட ஆரம்பிக்கிறது. அங்க ஆரம்பித்து அடுத்த நம்ம காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 400 வருஷத்தினுடைய சரித்திரமானது அடிமைத்தனத்திலேயே போகிறதாக நாம பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படவில்லை. அந்த கடைசியான நிகழ்வுகள் தான் அங்க என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அங்க நம்ம பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 360 வருஷங்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 360 வருஷங்கள் கடந்து போகக்கூடிய காட்சி அந்த 1ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல மோசே பிறக்கிறார். சோ மோசே பிறந்து 40 வருஷங்கள் என்ன செய்யறாரு, அந்த எகிப்தினுடைய அந்த அரண்மனையிலே அவர் வளர்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ அங்கே ஒரு 40 வருஷங்கள் கடந்து போகிறது. அதற்கு பின்னாக 40 வருஷங்கள் வனாந்திரத்துல என்ன செய்யறாரு, மீதியான் வனாந்திரத்துல அவர் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சோ இது 2ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது.
அதன் பிறகு 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசே என்ன செய்யறாரு? அழைக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நீங்க லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, மோசேயை கூப்பிட்டு, அந்த கூப்பிட்டு என்ற வார்த்தையானது கிரேக்க மொழியில ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வயக்ரா, வயக்ரா என்ற வார்த்தையானது கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க வார்த்தையானது இந்த 5 ஆகம புஸ்தகங்களில 3 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல முற்புதரிலிருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு, முதல் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் முற்புதரிலிருந்து மோசே என்ன செய்யறாரு? கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை வயக்ரா என்ற அந்த வார்த்தையானது அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துலதான் முதல் முறையாக நேரடியாய் கர்த்தர் மோசேயோட பேசுகிறதை பார்க்க. எப்போ? அவருடைய 80வது வயதில். அப்போ 80 வருஷங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசல. ஆனா மறைமுகமாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக நாம பார்க்கிறோம். அவருடைய பிறப்புல கர்த்தர் செயல்பட்டார், அவருடைய வளர்ப்புல கர்த்தர் செயல்பட்டார். ஏன், ஈவன் மீதியானுக்கு போகிறதிலேயும் கூட கர்த்தருடைய செயல் என்ன செய்கிறது? இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு நல்ல பாடம் இல்லைங்களா? அநேக நேரங்களில கர்த்தர் அமைதியா இருக்கிறாரோ, ஆண்டவர் எதுவுமே செயல்பட மாட்டேன்றாரு அப்படின்ற சில யோசனைகள் நமக்கு வருகிறது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது இல்லை. சில நேரங்களில அவர் வெளிப்படையாய் செயல்படுகிறார், சில நேரங்களில் அவர் என்ன செய்யறாரு? மறைமுகமாக செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ முதல் முறையாக கர்த்தர் மோசேயை எங்க கூப்பிடுறாரு? அந்த கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த சீயோனிலிருந்து என்ன செய்யறாரு? கூப்பிடுகிறதை நாம் அங்கே சீனாயிலிருந்து கூப்பிடுகிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ சீனாயில முதல் முறையாக கூப்பிடுறாரு, மோசேயை கூப்பிடுறாரு. நான் இதை எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், the relation, for the relation, உறவுக்காக ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு? கூப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே மோசேயை கூப்பிட்ட பிறகு நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் எதை செய்தாலுமே யாரை கொண்டுதான் பண்ணாரு? மோசேயை கொண்டுதான் பண்ணாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ கர்த்தர் மோசேயை கூப்பிட்ட நாள் முதற்கொண்டு இனி என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் என்ன செய்யறாரு? மோசேயை கூப்பிடுறாரு. மோசே சீனாய்க்கு வான்னு சொல்றாரு. மோசே எங்க வா? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வான்னு சொல்றாரு. அப்போ எங்கெல்லாம் கர்த்தர் பேசுறாரோ, செயல்படுறாரோ, அது த்ரூ மோசஸ், மோசேயின் வழியாகத்தான் என்ன செய்யறாரு? செயல்படுகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம பார்க்க முடியும். சோ முதலாவது வயக்ரா என்ற வார்த்தையானது, கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு என்ற வார்த்தையானது எங்க வாசிக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களே வாசிக்கிறோம். இது உறவு என்று சொல்லி நான் சொன்னேன். 2வது கர்த்தர் மோசேயை கூப்பிட்டது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல கூப்பிடுறார். 3ஆம் அதிகாரத்துல நம்ம 3-4 வசனங்களில வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில சீனாயிலிருந்து கூப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கணும். சீனாயிலிருந்து கூப்பிடுகிறார். சோ 3ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் எகிப்திலே செயல்படுகிறதை பார்க்கணும். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது, கர்த்தர் காரியங்களை செய்கின்றார். 10 வாதைகள் என்ன பண்றாரு? கர்த்தர் அங்க எகிப்தில அனுப்புகிறார். அந்த 10 வாதைகளும் எகிப்தினுடைய 10 தெய்வங்களை தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவங்களுக்கு தவளை ஒரு தெய்வம், அவங்களுக்கு பேன் ஒரு தெய்வம், அவங்களுக்கு வானம் ஒரு தெய்வம். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் எகிப்தியருக்கு அவங்களுடைய தெய்வங்களையே அருவருப்பா மாத்திட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு தவளைகள் எல்லாம் வந்தது இல்லைங்களா? எந்த இடத்துல பார்த்தாலும் தவளைகளா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா இடங்களையுமே தவளைகள் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எல்லா இடங்களையுமே தவளைகள் இருக்கும்போது எகிப்தியர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சே, என்னடா இது தவளை. ஆனா அந்த முந்தின நாள் வரைக்கும் அது தெய்வமாக வணங்கப்பட்டது, பரிசுத்தமாய் பார்க்கப்பட்டது எகிப்தியர்களால. ஆனா அதே தவளை, அதே தெய்வம் மறுநாளில் என்ன செய்யப்பட்டது? அவங்களுக்கு அருவருப்பாய் மாறினது. அதுக்கப்புறம்
எல்லா தவளைகளும் செத்து போய் என்ன ஆயிடுச்சு? துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. எல்லா தவளைகளும் செத்து போய் என்ன உண்டாச்சு? துர்நாற்றம் உண்டாச்சு. இப்ப யோசித்து பாருங்க, அவர்களுடைய தெய்வம் அவர்களுக்கு என்னவா மாறிடுச்சு? துர்நாற்றமாக மாறினது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் அந்த 10 வாதைகளை கொண்டு யார தாக்குறாரு? அவங்களுடைய தெய்வங்களை தாக்குறாரு. எகிப்தியர் புரிந்து கொண்டார்கள், இஸ்ரவேலர்களுடைய தேவனே தேவன் என்பதை அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில செய்தார். பார்வோன் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, யார் அந்த தேவன்? அவர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பார்வோன் சொன்னார். அதுக்கப்புறம் பார்வோனே சொல்றாரு, உன் தெய்வத்துக்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட என்ன பண்றாரு? சொல்லி அனுப்புகிறதை பார்ப்போம். அதுக்கான காரணம் என்ன? அந்த வாதைகள். கர்த்தர் யுத்தம் செய்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த காரியங்கள் நடக்கிறது. சோ 12ஆம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலருடைய சர்வ சேனை புறப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்கிருந்து? எகிப்திலிருந்து புறப்படுகிறார். கவனிக்கிறீங்களா? எகிப்திலிருந்து புறப்படுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு இப்போ 19ஆம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல அவங்க எங்க வந்து சேர்றாங்க? சீனாய்க்கு என்ன செய்யறாங்க? வந்து சேருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சோ இப்போ சீனாயில ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? மலை உச்சிக்கு அங்கே கூப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை கொஞ்சம் நாம படிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். சோ மலையிலிருந்து கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. அங்கே சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. முக்கியமா இந்த அழைப்பு வந்து 2 காரணங்களுக்காக. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்காக. சீனாயிலிருந்து என்ன கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். 2வது, இந்த சீனாயிலிருந்து தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த மாதிரியை காண்பித்து இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட என்ன பண்றாரு? மோசேயினுடைய கையில கொடுக்கிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். சோ கர்த்தர் பேசுறாரு. மோசேயோட என்ன செய்யறாரு? கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரத்துல பேசும்போது மோசே தான் தனிப்பட்ட நிலைமையில என்ன செய்யணும் அப்படின்னு அழைத்து சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனா 19ஆம் அதிகாரத்துல மோசேயை கொண்டு இஸ்ரவேலர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றதுக்காக என்ன பண்றாரு? கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வித்தியாசம் புரியுதுங்களா? 3ஆம் அதிகாரத்துல மோசே என்ன செய்யணும்? மோசே அழைக்கிறாரு. நீ போ, நீ இஸ்ரவேலர்களை விடுவிக்கணும், நீ பார்வோனுக்கு முன்னாடி நிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்யணும் என்பதற்கான அழைப்பு தான் என்னது? 3ஆம் அதிகாரத்தினுடைய அழைப்பு. ஆனா 19ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத என்ன பண்றாரு? சொல்லுகிறதற்காக அழைக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல அவர்கள் சீனாய்க்கு வந்தார்கள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். சொல்லுங்க. என்னாகமம் 10:11 வாசிங்க. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீது இருந்து உயர எழும்பிற்று. வாசிங்க. 12 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் 2ஆம் வருஷம் 2வது மாதம். சரிங்களா? 19ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 19 முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். ஓகே, 3வது மாதம் 1ஆம் தேதி.
அப்படின்னா எத்தனை நாள் பிரயாணப்பட்டு வந்தாங்க? 60 நாள் பிரயாணப்பட்டு வந்தாங்க. சரிங்களா? 2 மாசங்கள் பிரயாணப்பட்டு வந்து 3வது மாசம் 1ஆம் தேதிக்கு எங்க ரீச் ஆகுறாங்க? சீனாயில ரீச் ஆகுறாங்க. எப்போ சீனாயில இருந்து புறப்படுறாங்க? 2வது வருஷம் 2வது மாதம் 20ஆம் தேதியில என்ன பண்றாங்க? புறப்படுகிறார்கள். அப்போ சீனாயில மட்டும் எத்தனை நாள் இருந்திருக்கிறாங்க? ஒரு வருஷம் ஏறக்குறைய 20 நாட்கள் இல்லைங்களா? ஒரு வருஷம் 20 நாட்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க? சீனாயில இருக்கிறாங்க. அப்போ சீனாயில இருக்கும்போது 2 முக்கியமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன? 1, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. 2வது, ஆசரிப்பு கூடாரமானது கட்டக்கூடிய அந்த மாதிரியானது கொடுக்கப்பட்டது. இது 2மே யாத்திராகமத்துல முடிகிறது. சரியா? நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் இங்க கொடுக்கப்படுகிறதையும் நம்ம நியாயப்பிரமாணத்துல படிக்கிறோம், யாத்திராகமத்துல படிக்கிறோம். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய அந்த காரியங்களும் கூட எங்க முடிகிறது? யாத்திராகமத்துல முடியக்கூடியதா இருக்கிற. இப்போ யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனமும் 33, 34, 35 வாசிக்கலாம். யாத்திராகமம் 40, 33, 34, 35. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஓகே, அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை நடக்குது இல்லைங்களா? பிரதிஷ்டை எப்படி நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடி மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய மேகம் அல்லது கர்த்தருடைய மகிமை என்னாச்சு? ஷெக்கினா குளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஷெக்கினா மகிமையானது எங்க இறங்குது? வாசஸ்தலத்திலே இறங்குகிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். இப்போ வாசஸ்தலம் கட்டி முடித்த பிறகு லேவியராகமம் முழுவதும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நடக்க வேண்டிய பலிகள், முறைமைகள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சம்பந்தமான லேவியர்களுடைய முறைமைகள், அவங்களுடைய கடமைகள், இதெல்லாம் எங்க நம்ம வாசிக்கிறோம்? லேவியராகமத்துல நாம என்ன செய்ய முடியும்? நாம வாசிக்க முடியும். இப்ப இந்த லேவியராகமம் நல்லா கவனிச்சு பாருங்க. முக்கியமாக லேவியராகமத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் யாரா இருக்கிறாரு? பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா இந்த லேவியராகமம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்ற வார்த்தையானது திரும்ப 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 வரக்கூடியதை நம்ம படிக்க முடியும். அப்ப கர்த்தர் தன்னை பரிசுத்தமுள்ளவராக வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தமுள்ள கர்த்தரை சந்திப்பதற்காக வரக்கூடிய மனிதன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வழி என்ன என்பதை சொல்லுகிற ஒரு புஸ்தகம் தான் என்னது? இந்த லேவியராகம புஸ்தகமாய் இருக்கு. சிம்பிளா சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் பரிசுத்தராக தன்னை என்ன செய்யறாரு? காண்பிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரிடத்துல வரக்கூடிய மனிதனும் என்னவாகணும்? பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்கான அந்த வழிகளை என்ன பண்றாரு? கர்த்தர் திறந்து கொடுக்கிறதாக நாம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இந்த பலிகளை குறித்து படிக்கும் பொழுது பைபிள்ல முதல் பலி யார் செலுத்தினது? முதல் பலி கர்த்தர் செலுத்தினார். எங்க? ஏதேன் தோட்டத்திலே செலுத்தப்பட்டது. நல்லா கவனிங்க. முதல் பலி கர்த்தர் செலுத்தினாரு. யாருக்காக செலுத்தினாரு? மனிதனுக்காக செலுத்தினார். சோ தோல் உடையை உண்டு பண்ணும்படியாக என்ன பண்றாரு? கர்த்தர் அங்கே ஒரு மிருகத்தை கொன்று என்ன செய்யறாரு? அந்த உடைகளை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க. அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கேயே ஒரு பிக்சரை நம்ம பார்க்க முடியும். என்ன பிக்சர் பார்க்க முடியும்? மனிதன் எப்போ பாவம் செய்தானோ தேவனை விட்டு விலகி போனான் இல்லைங்களா? ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி தெரியாததுனால அந்த கேள்வியை கேட்கல.
ஆதாமுக்கு தெரியணும் என்ன, அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது ஆண்டவரிடத்துல ஓடி வந்த ஆதாம் இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது வரல. அவர் என்ன பண்றாரு, போய் ஒளிந்து கொள்ளுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்ப ஒளிந்து கொள்ளும் பொழுது இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, என்னுடைய உறவுல நீ எங்க இருக்கிற, இல்லைங்களா? சோ அந்த கேள்வி உண்மையிலேயே ஆதாம என்ன செய்ய வைக்குது, பயமுறுத்துது இல்லையா? ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கும் போது நான் பயந்துட்டேன் ஆண்டவரே. என்ன காரணம், உம்மை பார்க்கக்கூடிய அந்த மகிமையை நான் இழந்துட்டேன். அதனாலதான் நம்ம எங்க வாசிக்கிறோம், ரோமர் 3:23 வாசிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அந்த தேவ மகிமை இழந்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த இழப்பு எங்க ஆரம்பித்தது, ஆதாமிலே ஆரம்பித்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ அந்த மகிமை இழந்த நிலைமையில கர்த்தரை சந்திப்பதற்கு அவனுக்கு பயம் வந்தது, திகில் வந்தது, தைரியம் இல்லாத ஒரு நிலை யாருக்கு உண்டானது, ஆதாமுக்கு உண்டானதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ எப்போ ஆதாமுக்கு அந்த பயம் உண்டாகி கர்த்தரிடத்துல வர முடியலையோ, அங்கே கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுக்காக ஒரு மிருகத்தை அங்கே கொன்று என்ன செய்யறாரு, அங்கே தோல் உடைகளை உண்டு பண்ணி அங்கே ஆதாமுக்கு கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, அவன் தோல் உடைகளை உடுத்தி இப்போ எங்க வராரு, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதை பாரு. அதுக்கப்புறம் தான் அங்க என்ன நடக்குது, அவங்களுக்கான அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, பலியானது எதற்காக, பயந்து ஒளிந்து கொண்ட மனிதனை, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி சென்ற மனிதனை மறுபடியும் எங்க கொண்டு வரணும், கர்த்தருடைய உறவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதான அந்த நோக்கத்தோடு என்ன முறைமை ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த பலி என்பதான இந்த முறைமையை கர்த்தர் கொடுத்ததாக நாம் அங்கே பார்க்கின்றோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் நம்ம வாசிக்கும் பொழுது, 3வது வசனத்தினுடைய வாசிக்கலாம், 3-4 வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதி. இங்க வாசிக்கும் பொழுது 2 காரணங்களே ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி. யார் அங்கீகரிக்கப்படணும், பலி செலுத்த வரக்கூடிய அவன் என்ன செய்யப்படணும், அங்கீகரிக்கப்பட வேண்டும். சோ தான் அங்கீகரிக்கப்படும்படி. ஓகே. 2வது 4ஆம் வசனத்துல அது தன் பாவ நிவர்த்திக்கென்று, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று என்ன செய்யணும், பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி. இப்போ நல்லா கவனிங்க, அவன் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவம் கண்டிப்பா என்ன செய்யப்படணும், பரிகரிக்கப்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அவன் அங்கீகரிக்கப்படுகிறதற்கு தடை என்னவா இருக்கிறதோ அந்த தடையானது முதல்ல நீங்கப்படணும். அந்த நீங்கப்படுகிறதற்கு தேவன் கொடுத்த ஒரு முறைமை தான் என்னது, இந்த பலி என்று சொல்லக்கூடிய இந்த முறைமை என்று சொல்லி நாம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சோ அந்த ஒரு காரியங்கள் இந்த பலி என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்துல நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சரி, பழைய ஏற்பாட்டுல செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாமே நல்லா கவனிங்க, பலிகள் எல்லாமே வரப்போகிற கிறிஸ்துவனுடைய பலியை சுட்டி காட்டக்கூடியவைகளாக இருக்கின்றன. சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாமே வரப்போகிற அல்லது நடக்க போகிற, பழைய ஏற்பாட்டிலே நாம அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது நடக்க போகிற பலி, புதிய ஏற்பாட்டுல நாம இப்ப பார்க்கும் பொழுது நடந்த பலி. சரிங்களா? இதுதான் வித்தியாசம். அப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்க பலி செலுத்தும் போது அதையெல்லாம் சுட்டி காட்டி கொண்டிருந்தது, நடக்க போகிற அந்த சிலுவையின் பலியை என்ன செய்கிறது, சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது. வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய
முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 10:1 என்ன வாசிக்கிறோம்? இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஓகே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையானது, அதாவது இந்த 10ஆம் அதிகாரத்துல பலி சம்பந்தப்பட்ட பிரமாணங்கள். சரிங்களா? பிரமாணம் அப்படின்றது முழுமையான பிரமாணத்தை பத்தி பேசல. ஒரு சில இடங்களில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதை சுட்டி காட்டுகிறது? பலிகளை பற்றியும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை பற்றியும் இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த 2 வார்த்தைகள், பலிகள் பலி, பலிகள் பலி, இந்த 2 வார்த்தைகளும் திரும்ப திரும்ப வரக்கூடியதாக நாம பார்க்கின்றோம். அப்போ நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டு பலிகள் என்னவா இருந்தது? நிழலா இருந்தது. சரிங்களா? அப்ப அதனுடைய நிறைவேறுதல் எங்க நாம பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவிலே என்ன செய்ய முடிகிறது? பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அது எல்லாம் எங்க நிறைவேறுகிறது? கிறிஸ்துவிலே நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. இங்க நம்ம ஒரு சத்தியத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில நிவர்த்தி கிடையாது. நிவர்த்தி அப்படின்னா பாவம் முற்றிலுமாய் நீக்குதல் இல்லை. ஆனா என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா பாவம் மூடுதல் இருந்தது. சரிங்களா? என்ன இருந்தது? மூடுதல், கவரிங், தின் கவரிங் இருந்தது. 32ஆம் சங்கீதத்தில் நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லும் போது அந்த வார்த்தைகளை சொல்றாரு. பாருங்க, சங்கீதம் 32 என்ன வாசிக்கிறோம்? முதல் வசனத்துல, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சரிங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பலிகள் செலுத்துறாங்க. ஆனா செலுத்தக்கூடிய பலியினாலே பரிபூர்ணமான நிவர்த்தி உண்டு பண்ணவில்லை. பரிபூர்ணமான என்ன செய்யப்பட பாவம் நீக்குதல் உண்டாகவில்லை. அப்படி நீக்குதல் உண்டா இருந்திருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும்? கிறிஸ்துவனுடைய பலி உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம அத எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர்ல தான் நம்ம அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிக்கலாம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடேறும் ஆராதனை செய்கிறவனையும் பாவங்கள் ஒருங்காலும் நிவர்த்தி செய்யக்கூடாது. ஒரே வித பலிகள் அநேக தரம் செலுத்து வருகிறையும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலசுபுறத்தில் உட்கார்ந்து. ஓகே, இங்க நீங்க நல்லா கவனிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அங்க நீங்க 2 வார்த்தையை கவனிச்சீங்களா? நிற்பான். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் என்ன செய்கிறவனா இருந்தான்? நிற்கிறவனாக இருந்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்தார் அப்படின்னு வாசி. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எல்லாரும், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் நிற்கிறவர்களாக இருந்தார்கள் இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏன் அவங்க நிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, உள்ள சேர் இல்ல பிரதர், அதனாலதான் நிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி, அது உண்மைதான். ஏன் சேர் இல்லை அப்படின்னு சொன்னா, அவங்க மறுபடியும் அடுத்த வருஷம் வரணும். உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் உட்காரவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பலிகள் வருஷந்தோறும் திரும்ப 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 என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இவரோ 12ஆம் வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரே பலியை செலுத்தினாரு, செலுத்தி என்ன பண்றாரு? உட்கார்ந்தார் அப்படின்றத நாம
பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ அந்த பலி என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். ஒரு சின்ன குறிப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 10ஆம் அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு பலிகள் என்ன செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. ஒன்று, பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒரு காலும் என்ன செய்யாது? பூரணப்படுத்த மாட்டாது. ரெண்டாவது, அதே 2வது வசனத்துல அந்த கண்டினியூஷன் தான் பார்க்கிறோம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அதாவது அவங்களுக்கு பாவங்கள் இருக்கு அப்படின்ற அந்த உணர்த்துதல் என்ன ஆச்சு? நின்னு போய் இருந்துச்சுன்னா இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படின்னா என்ன ஆகல? பாவங்கள் நீங்கப்பட்டது அப்படின்ற உணர்வு அவர்களுக்கு அது கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? பாவங்கள் உண்டென்ற உணர்த்தும் மனசாட்சி அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப பலி செலுத்திக்கிட்டே வந்தாங்க. இரண்டாவது. மூணாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாகிறது. அவங்களுடைய பாவங்கள் அவங்களுக்கு என்ன வருது? நினைவு கூறுதலாக அவங்களுக்கு வந்துகிட்டே, ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? சோ முதலாவது பூரணப்படுத்தல, ரெண்டாவது மனசாட்சியை சுத்தம் பண்ணல, மூன்றாவது அவங்களுடைய பாவத்தை மறக்க முடியல. அவங்க நினைவு வந்து கொண்டே இருந்ததாக என்ன செய்ய முடியுது? நம்ம பார்க்கிறோம். நாலாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. நிவர்த்தி செய்ய மாட்டாது. சரிங்களா? இதுதான் அல்டிமேட்டா இருக்கு. இது பழைய ஏற்பாட்டு பலிகளுடைய காரியங்களாக இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். ஆனா புதிய, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பலி என்ன செய்யுது? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பலிகள் எல்லாம் யாரை சுட்டி காட்டி கொண்டிருந்தது? கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பலியை சுட்டி காட்டி கொண்டிருந்தது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவருடைய பலி புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நிவர்த்தி உண்டு பண்ணினது மட்டும் அல்ல, பழைய ஏற்பாட்டு பலிகளையும் கிறிஸ்துவனுடைய பலிதான் என்ன செய்தது? நிவர்த்தி செய்ததாக இருக்கு. இப்ப அவங்க ஒரு பலி செலுத்தினாங்க, அது மூடப்பட்டது. ஆனா நிவர்த்தி எங்க உண்டாச்சு? சிலுவையில தான் உண்டாச்சு. புரியுது? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா அது கடைசியில எங்க நிவர்த்தி உண்டு பண்ணப்பட்டது? சிலுவையில தான் நிவர்த்தி உண்டு பண்ணது. ஆனா அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்னெல்லாம் பழைய ஏற்பாட்டு பலிகள் செய்யல, ஆனா கிறிஸ்துவனுடைய பலி என்ன செய்தது அப்படின்றத பார்க்கும்போது அதே 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? அங்க முதல் வசனத்துல என்ன வாசித்தோம்? பூரணப்படுத்த மாட்டாது அப்படின்னு வாசிச்சோம். ஆனா இங்க கிறிஸ்துவனுடைய பலி என்ன செய்தது? பூரணப்படுத்தியது என்று நம்ம இங்க வாசித்தோம். ரெண்டாவது 16வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். அவங்களுடைய மனசுல பழைய ஏற்பாட்டுல என்ன இருந்தது? பாவங்கள் இருந்தது. பாவங்கள் இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு தான் இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவனுடைய பலி பாவங்களை நீக்கி உள்ள என்ன வைக்கிறாரு? பிரமாணங்களை வைக்கிறார். இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயங்கள் என்ன செய்யறாரு? வைத்து அவளுடைய மனதில் எழுதுவேன் அப்படின்றத அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 17வது வசனத்துல என்ன செய்யறாரு? அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. பழைய ஏற்பாடுல அவங்களால அதை மறக்கவே முடியல. யாரால? பலி செலுத்த வருகிறவர்களாலே மறக்க முடியல. அவங்களுக்கு அந்த நினைவு கூறுதல் இருந்து கொண்டே இருந்தது.
ஆனா இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய பலி ஏற்பட்ட உடனே ஆண்டவரே நம்முடைய பாவங்கள் என்ன பண்றாரு, மறக்கிறார் அப்படின்றத சொல்றார். நான் சொல்றது பிறகு நானே நினைக்கிறது இல்லப்பா, அப்புறம் நீ ஏன் நினைக்கிற அப்படின்ற அந்த ஒரு காட்சியில ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடியதாக நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக நாம் அங்க நிவர்த்தி செய்தார். பழைய பலிகள் நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று பார்த்தோம். இது 12ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம். அவர் என்ன பண்றாரு, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்தார். அப்படின்னா பரிபூர்ணமான நிவர்த்தி அங்கே உண்டாக்கப்பட்டது. இனி நாம் பாவங்களுக்காக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நாம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பலிகளில் இருந்து நாம நல்ல கவனிங்க, சத்தியங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல சபை இல்லை, சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல என்ன இல்லை, சபை இல்லை. ஆனா சபைக்குண்டான அந்த பாடங்கள் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, சபையில் பழைய ஏற்பாட்டுல வைத்திருக்கிறதாக நாம பார்க்கிறோம். சோ கிறிஸ்துவனுடைய காரியங்கள், அங்கே இஸ்ரவேலர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம எப்படி அபியாசப்படுத்தலாம் அல்லது நாம எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றத நாம பார்க்க போகிறோம். அதாவது நாம பழைய ஏற்பாட்டு பலிகளை செலுத்தணும் அப்படின்றது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. ஏன்னா பலிகள், பழைய ஏற்பாட்டு பலிகள் இப்ப என்ன இல்ல, முழுமையாக நீக்கப்பட்டது. இனி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனமானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றத்திற்கே வந்தேன். ஓகே, எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 14-15. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படியாக சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வரல, அழிக்க வரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா எபேசியருக்கு பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்றார். அப்போ யார் சொல்றது ரைட்டு? ரெண்டுமே சரிதான். எப்படி நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரு, அதெல்லாம் கிறிஸ்து பலி மரணத்தினால கிறிஸ்துனுடைய பலி மரணத்தினால நிறைவேறியாச்சு. அதாவது அங்க அழிக்க வரல அப்படின்றாரு ஆண்டவர். ஆனா இங்க பவுல் சொல்லும் போது அவர் ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ நாம அதை பின்னணியில பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, நியாயப்பிரமாணத்தை நம்ம 3 பகுதிகளா பிரிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை நாம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று சிவில்லா. சிவில்லா அப்படின்னு சொன்னா அந்த தேசத்துக்குண்டான சட்டங்கள். அது இஸ்ரவேலர்கள் கடைபிடிக்க வேண்டிய அந்த தேச சட்டங்கள், நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அது இந்தியாவுக்கு மட்டுமே உரியது, மற்ற தேசங்களுக்கு அது போகாது. அதே மாதிரி இஸ்ரவேல் தேச சட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரியா? அது அவங்களுக்கு உரியது ஒண்ணு. ரெண்டாவது மோரல் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மோரல் லா அப்படின்றது சன்மார்க்க ரீதியான சட்டங்கள், சரிங்களா? அதுதான் கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது எல்லாமே எதுல வருது? மோரல் லால வருது. மூணாவது செரிமோனியல் லா. செரிமோனியல் லா அப்படின்றது
அத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சுத்திகரிப்புக்கு அடுத்ததான சட்டங்கள். சடங்காச்சார சட்டங்கள். சுத்திகரிப்புக்கு அடுத்ததான சட்டங்கள். சரிங்களா? இந்த சுத்திகரிப்புக்கு அடுத்த சட்டங்கள்ல தான் பலிகள், முறைமைகள் இதெல்லாமே வரக்கூடியதா இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது எதை சொல்றாரு? சன்மார்க்க ரீதியான சட்டங்களை சொல்றாரு. அந்த அதிகாரத்துல கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பூர்வ காலத்திலே விபச்சாரம் செய்தால் பாவம். நான் சொல்றேன், ஒரு ஸ்திரீயை தவறான பார்வையில பார்த்தாலே பாவம். பழைய ஏற்பாட்டுல கொலை செய்தால் பாவம். ஆனா நான் சொல்றேன் என்னன்னு, உன் சகோதரனை தேவையில்லாம கோபமண்டாலே என்னது, கொலை செய்ததற்கு சமம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ சன்மார்க்க ரீதியான சட்டங்களை ஆண்டவர் ஒழிக்க வரல, அதை இன்னும் என்ன பண்றாரு, வலுப்படுத்துறாரு. ஆனா செரிமோனியல் லா இருக்கு இல்லைங்களா, அதுதான் எங்க என்ன சொல்றாரு, பவுல் சொல்றாரு. செரிமோனியல் லா எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில என்ன பண்ணிட்டாரு, ஒழிச்சிட்டாரு. சுத்திகரிப்புக்கு அடுத்ததான சட்டங்கள் இனி நாம ஒன்றையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் நாம சப்பாத் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம பலிகளை செலுத்துகிறது இல்ல. அதனாலதான் நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த சுத்திகரிப்புக்கு அடுத்ததான முறைமைகளை நாம செலுத்துகிறது கிடையாது. பழைய ஏற்பாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தொழுநோய் வந்தாலோ இல்ல அரிப்பு வந்தாலோ சொறி வந்தாலோ இந்த மாதிரியான காரியங்கள் வந்தா கூட எங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாது. கர்த்தர் தேவனுடைய சமூகத்துல வருகிறதற்கோ இல்லையா, அந்த ஈவன் பாளையத்துக்குள்ள வருகிறதற்கு கூட அவனுக்கு என்ன கிடையாது, அனுமதி இல்லாத காரியங்களா இருக்கிறது. ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டாரு, ஒழிச்சிட்டாரு. இனி நாம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பலிகளோ சுத்திகரிப்புக்கு அடுத்த காரியங்களையோ நாம பலிகள், அதாவது சடங்குகளாக முறைமைகளாக நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒழித்தார் அப்படின்றத நாம பார்க்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். ஆனா இப்போ கிறிஸ்துவின் சிலுவையை கொண்டுதான் இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாம வாழ்கிறதற்கான அடிப்படையாய் பேஸா இருக்கிறது என்னது, கிறிஸ்துவனுடைய பலி என்பதை நாம பார்க்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். சரியா? இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எப்படியெல்லாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறது? அந்த பலிகளிலே நல்லா கவனிங்க, ஒரு பலி செலுத்துகிறதற்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அதுல? ஒன்று, பிரதான ஆசாரியன் இருக்கிறார். இரண்டாவது, பாவம் செய்த நபர் இருக்கிறார். மூன்றாவது, அவன் கொண்டு வரக்கூடிய பலி பொருள் இருக்கிறது. நாலாவது, பலிபீடம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்தாவதாக இந்த முறைமையெல்லாம் கொடுத்த தேவன் இருக்கு. புரியுதுங்களா? சோ தேவன், பிரதான ஆசாரியன், பலிபீடம், பலி பொருள், பாவம் செய்த மனுஷன் அல்லது பலியை கொண்டு வரக்கூடிய அந்த நபர். சரிங்களா? சோ இந்த 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 சிஸ்டத்திலிருந்து நாம என்னெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் நம்ம என்ன செய்ய போறோம், வரக்கூடிய வாரத்திலிருந்து நாம சிந்திக்க போகணும். சரியா? சோ இதுதான் ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்களாக இருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்து நம்ம லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், நாம சிந்திக்க போறோம். சோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஐயா பிரைஸ் லார்ட். இது எனக்கு பலிகளை ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். பலிகள் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்னீங்க. ஓகே. 1 சர்வாங்க தகன பலி. இரண்டாவது போஜன பலி. மூன்றாவது சமாதான பலி. நாலாவது பாவ நிவாரண பலி. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. ஓகே பிரதர், தேங்க் யூ. இப்பொழுது நம்முடைய சகோதரர் அருண்கனி அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் அருண்கனி. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரை, கர்த்தாவே, தர்மையான இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாக தேவரின் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து அருமையான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா.
சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக நீர் பாராட்டின எல்லாவித நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. ராஜா, இதோ எல்லாவித ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவரே கர்த்தாவே எங்களுக்கு அவர் மூலமாக நீர் கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து அருமையான வார்த்தைகளை உம்முடைய தாசன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ லேவியராகமம் புஸ்தகத்திலே கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற அந்த பாடத்தின் முன்னுரையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இதோ ராஜா, பலிகளை குறித்து நாங்கள் இதோ சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் பலியை கர்த்தாவே நிழலுருவமாக அதை காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இதோ கர்த்தாவே சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாமே இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதோ அந்த பலி மரணத்திற்கு அது நிழல் உருவமாக இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ராஜா, ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே அது பூரண இதோ படுத்தப்படாத ஒரு பலிகளாக இருக்கிறது. அது அடிக்கடி அது அவர்களுக்குள்ளாக பாவத்தை நினைவு கூட்டுகிற பலிகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மனசாட்சி பாவம் இல்லை என்கின்ற அந்த மனசாட்சியை உண்டாக்காத அந்த பலிகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது பாவ நிவர்த்தி செய்ய முடியாத பலிகளாக அது இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை வழியானது கர்த்தாவே எல்லாவற்றையும் அது நிவர்த்தி செய்தது என்று பார்க்கிறோம்ப்பா. ராஜா, இதோ ஆசாரியர்கள் பலியை செலுத்தி அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியை செலுத்தி அவர் உட்கார்ந்தார் என்று நாங்கள் சிந்திக்கிறோமே. ராஜா, எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இதோ எங்களுக்காக எங்கள் மேல் கொண்ட அன்பு நிமித்தமாக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக பலியாக அவர் எல்லா காரியங்களையும் எல்லா பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக நீர் இவ்வித நன்மைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ராஜா, நீர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா, எங்களுடைய இதோ புத்திக்கு அறிவுக்கு ஒருவேளை நீ செயல்படாத ஒரு நிலைமை எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அது அப்படியாக இல்லை. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்படுகிறீர், செயல்படுகிறீர், தொடர்ந்து எங்களை நடத்துகிறீர், வழிநடத்துகிறீர். அந்த தயவிற்காக நாங்கள் நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. அருமையான இந்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு பலிகளையும் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு இதை நாங்கள் முன்னேறி செல்ல தேவருக்கு பாராட்டுப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பலப்பட எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரக்கூடிய கிருபைய பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான நம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலே இன்னும் அதிகமாக அவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கலந்து கொண்ட நாங்கள் வெறுமையாக திரும்பி போகாதபடியாக இதோ அவைக்குரிய மன்னாவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசக்கரம் எங்களுடன் இந்த எங்களை நடத்தும்படியாக எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே எங்களுடைய ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். ஆமென்.